Precious people of God, we want to bring greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். Our God is a good God. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். And because he is good, and every bad circumstance that we may go through, that he will change it all for good. அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் நாம் போகிறதான எல்லா கடின சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும். Amen. Amen. Even today we're going to present our bad circumstances into the presence of God. இந்த நாளிலும் நம்முடைய எல்லா கடின சூழ்நிலைகளையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர போகிறோம். And as we worship God together, நாம் தேவனை ஒரு மனதோடு ஆராதிக்கும்போது God can do that. தேவன் அதை செய்ய முடியும். And God still can do that in our lives. அவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய முடியும். Amen. ஆமென். நாம் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், அவரை நாம் துதிப்போம் இப்பொழுது. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது இழந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவரால் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர், ஒருவரால் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி பரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, ஒரு காற்றை அனுப்பி காடையை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Hallelujah. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் அது ஒரு நாள் மாற்றுகிற தேவன் அல்ல. Hallelujah. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஆராதனை செய்வோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம்
சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். ஆண்டவருக்கு உதவி தேவையே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு. ஆமென். You know, God can do great and mighty things without help from each and every one of us. Amen. Amen. Let's continue to worship God with all of our hearts and mind. Amen. Jesus, hallelujah. I know He rescued my soul. His blood has covered my sin. I believe. I believe. My shame is taken away. My pain is healed in His name. I believe. I believe. I'll raise the banner. My Lord has conquered the grave. My Redeemer lives. 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 I know He rescued my soul. His blood has covered my sin. I believe. I believe. My shame is taken away. My pain is healed in His name. I believe. I believe. I'll raise the banner. My Lord has conquered the grave. My Redeemer lives. Can you say, my Redeemer lives? My Redeemer lives. 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 You lift my burdens. I'll rise with you. Dancing on this mountain top to see your kingdom come. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. Oh, yes, Lord. My Redeemer lives. Oh, our Redeemer My lives. Redeemer
Our Redeemer lives. God, our God is alive and is well. And every word that He has spoken is alive as well. Amen. Bible says the heaven and earth may pass away, but His word will never ever pass away. Amen. அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை ஒரு நாள் அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. Amen. ஒரு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். He's a God who rose again on the third day. He's alive forevermore. Amen. Praise be to God. Hallelujah. மரணத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர், the God who has won over the death, the God who overcame every impossibilities. He is here among us. Stay
unfailing love, your everlasting love, your unconditional love, Lord, has overwhelmed us. We thank you, Lord. இந்த உலகத்தில் வந்த ஏமாற்றங்களுக்கு பதிலாக, இந்த உலகத்தின் பாடுகளுக்கு பதிலாக, இந்த உலகத்தின் கண்ணீருக்கு பதிலாக, ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற ஆண்டவரே சோதனைகளுக்கு மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய அன்பினால, உம்முடைய கிருபையினால, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறீர். உமக்கு நன்றி. We thank you, Jesus. Hallelujah. நீர் வாக்கு மாறாதவர், the God who never changes. Hallelujah. You never change in your word. You never change. Hallelujah. The unchanging, immutable God is with us. We thank you, Father, Lord. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய வல்லமை நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறது. Hallelujah. The presence of the Almighty God, the power of the Almighty God. Oh, He is here with us right now, wherever you are. Hallelujah. Oh, God is interested in every one of your life. Hallelujah. He is interested in every one of our lives as well. Hallelujah. நம்முடைய உள்ளாருடைய வாழ்க்கையும் அவர் கவனமாய் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஒன்றும் அவருடைய பார்வைக்கு மறைவானதல்ல. நீங்க போகிற கடினமான பாதை அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. வடிக்கிற கண்ணீருடைய அளவு அவர் Hallelujah கணக்கில் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த நாள் ஒரு விடுதலையின் ஒரு நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் ஒரு நாள், இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிற ஒரு நாள். Hallelujah. Oh, we thank you, Jesus. We praise you, oh God. Hallelujah. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. You, my one. Let's look to God and say, My Lord, I need you. righteousness. Oh God, how Oh, yes, I Jesus. need you. Yes, Lord, we need you more than ever. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. You, my one defense, my righteousness. Oh God, how I need you. You, my one defense, my righteousness. Yes, Jesus. Oh God, how I need you. Oh, yes, Father, Lord. Oh, we need you, Lord. Oh, we need you, Jesus. Hallelujah. Lord, in this tough situation, oh God, we need you more than ever. Hallelujah. We thank you, Jesus. Even as when Shadrach, Meshach, Abednego was, Lord, thrown into the fiery furnace, you were there. Amen. When Daniel was pushed into the lion's den, you were there. Amen. Hallelujah. Yes. ஆண்டவரே, எல்லா சூழலும் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் Yes, Father. இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி Yes, செலுத்துகிறோம். Lord. Thank you, Jesus. Let your presence, oh God, continue to fill us. Amen. Let your word continue to minister to us. The Spirit of God will continue to have your way in every one of our lives, oh God. உடைய வாழ்க்கையில் உடைய சித்தத்தை, உடைய திட்டத்தை ஆண்டவரே தொடர்ந்து நிறைவேற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். We thank you. We give you glory and honor. In Jesus' mighty and matchless name we pray. Amen. Amen. I want to share with you what the Lord has laid on my heart. என்னுடைய இருதயத்தில் தேவன் கொடுத்ததான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You know, God's word is so living and powerful.
தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. When God speaks His word, it always brings power to change our lives. தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது. And that word has a power to change our situation as well. அந்த வார்த்தைக்கு நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. Amen. Amen. When Jesus spoke His word, when Lazarus died and was buried, that word brought life back to Lazarus. தேவனுடைய வார்த்தை லாசருவின் கல்லறையில் வந்தபோது மரித்து போயிருந்த லாசரு உயிரோடு வருகிறதை பார்க்கிறோம். A man who was sick for 38 long years, he rose again when Jesus spoke to him. 38 வருஷமாய் சுகவீனமாய் இருந்த மனிதனுடைய இடத்தில் தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அவன் எழுந்து பலப்படுகிறதை பார்க்கிறோம். A man who was possessed with the evil spirit, when Jesus spoke, he was delivered. பிசாசு போராட்டத்தினால் இருந்த மனிதனிடத்தில் தேவனுடைய வார்த்தை வரும்போது அவனுக்கு விடுதலை கிடைக்கிறதை பார்க்கிறோம். So when Jesus speaks His word, healing happens. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது சுகம் உண்டாகிறது. When Jesus speaks His word, miracles happen. தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அற்புதங்கள் நடக்கிறது. When Jesus speaks His word, deliverance happens. தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது விடுதலை உண்டாகிறது. So when God gives His word, all these things automatically happen. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் வரும்போது இந்த விதமான எல்லா காரியங்களும் நடக்கிறது. Amen. Amen. So if we can believe in Him, we can have faith in Him. ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்திருந்தால் all these are possible. எல்லா காரியங்களும் நமக்கும் கூடும். Amen. Amen. So even for today, let's turn our Bibles to 2 Samuel chapter 6. இந்த நாளின் தியானத்திற்கு நாம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். And here we know that David wanted to bring the ark of God to the city of Jerusalem. இங்கு நாம் பார்க்கிறோம் தாவீது தேவனுடைய பெட்டியை எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வர திட்டமிடுகிறான். Amen. Amen. The ark of God actually signifies the presence of the Almighty God. தேவனுடைய பெட்டி எதை உணர்த்துகிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறது. And he knew that he wanted the presence of God. He was elevated to the kingship. அவனுக்கு தெரியும் தேவனுடைய சமூகத்தின் முக்கியத்துவம். And he was elevated to be the king. அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட அந்த சூழ்நிலை. Amen. Amen. And so King David wanted to bring the ark of God to the city of Jerusalem. எனவே தாவீது ராஜா தேவனுடைய பெட்டியை எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வர திட்டமிடுகிறான். And so he gathered about 30,000 people. எனவே 30,000 பேரை கூட்டி சேர்க்கிறான். And he went with this 30,000 people to bring the ark of God. இந்த 30,000 பேரோடு அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வர அவன் திட்டமிடுகிறான். If we read through the entire chapter, we know that David went twice to bring the ark of God. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தால் தாவீது 2 தடவை முயற்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். And the first time he goes, as we read from verse 1 onwards. முதல் முறையாக அவன் முயற்சிக்கிறதை வசனம் 1 நாம் பார்க்கலாம். And if we read in verse 3, it says, so they set the ark of God on a new cart and brought it out of the house of Abinadab, which was on the hill. இங்கு 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். Amen. Amen. And so the first time David went to bring the ark of God, so முதலாவது தடவை அவன் அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வர முயற்சிக்கும்போது he did what he wanted to do, but he did in his own ways. அவன் செய்ய நினைத்த காரியம் சரியானதுதான், அவன் செய்ததான வழி வித்தியாசமா இருந்தது. Amen. The first time when he wanted to bring the ark of God, he put the ark of God on a new cart. முதலாவது முயற்சியிலே நாம் பார்க்கிறோம் அவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வர விரும்புகிறான், ஆனால் அதை ஒரு ரதத்தின் மேல் ஏற்றுகிறதை பார்க்கிறோம். Amen. 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 Bible says that we are all the temple of the Holy Spirit of God. வேதம் சொல்லுகிறது நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று. And so the ark of God, to be brought to the city of Jerusalem, but the way that God wanted them to bring is to be carried by his own people. தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டியது தேவனுடைய சித்தம் தான்,
ஆனால் தேவன் எதிர்பார்த்தது அவர்களே அதை சுமந்து செல்ல வேண்டும் என்பது. Amen. ஆமென். And because we are the temple of the Holy Spirit of God, God wants to dwell within each one of us. நாமே தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறபடியால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். Amen. ஆமென். I mean, if we can open up our hearts, open our lives to God, He will come in and He will dwell within us. நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார். Amen. ஆமென். I mean, the human ways, do not always end in the way that God intended. மனிதனுடைய சொந்த முயற்சிகள் எப்பொழுதும் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் முடிகிறதில்லை. Amen. ஆமென். Because when God begins something, when He finishes it, it's always glorious. தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து அதை முடிக்கும்போது அது நிச்சயமாக மகிமையுள்ளதா இருக்கும். Amen. ஆமென். Amen. Praise God. Bible says the wages of sin is death. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். Amen. Amen. So when we go on our own ways, the end is not good at all. நாம் நம்முடைய சொந்த வழிகளில் போகும்போது முடிவு நல்லதா இருப்பதில்லை. Amen. Amen. I mean, that is why Bible says that God's plan is much higher than our plans. எனவேதான் வேதம் சொல்கிறது தேவனுடைய வழி நம்முடைய வழியை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. Amen. 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 God's ways would always lead to glory. தேவனுடைய வழி எப்பொழுதும் நமக்கு ஒரு மகிமையான ஒரு முடிவாய் இருக்கும். Amen. 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 So when David brought the ark of God carried on a cart, தாவீது தேவனுடைய பெட்டியை ஒரு புதிய ரதத்தில் கொண்டு வரும்போது verse 6 it says, and when they came to Nashon's threshing floor, Uzzah put out his hand to the ark of God and took hold of it, for the oxen stumbled. In verse 7 it says, then the anger of the Lord was aroused against Uzzah, and God struck him there for his error, and he died there by the ark of God. Let's read verse 7. 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார், அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். Amen. Amen. So the ways of human ways always leads to death. மனிதனுடைய வழிகள் எப்பொழுதும் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறது. Amen. Amen. So when we do the will of God, we all want to know the will of God. நாம் அனைவரும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். But sometimes we fail to understand the ways of God. ஆனால் நாம் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள விட்டு விடுகிறோம். Amen. Amen. So the intention of David to bring the ark of God was good. தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் சரியான எண்ணமா இருந்தது தாவீதுக்கு. But the way that he brought it was not what God intended. ஆனால் அவன் கொண்டு வந்த விதம் சரியானதா இல்லை அங்க. Amen. Amen. And so the end was death. எனவே தான் இங்க பார்க்கிறோம் முடிவு மரணமாய் இருக்கிறது. And as we go through this, and we all know when that happened, David took the ark of God to the house of Obed-Edom. எனவே நாம் பார்க்கிறோம் அந்த காரியம் நடந்த பின்பு தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதை பார்க்கிறோம். And the ark of God remained in this house. தேவனுடைய பெட்டி அங்கே இருக்கிறது. And verse 12 says, now it was told King David, saying, the Lord has blessed the house of Obed-Edom and all that belongs to him because of the ark of God. So David went and brought up the ark of God from the house of Obed-Edom to the city of David with gladness. 12ஆம் வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். Amen. Amen. And so when David first time brought the ark of God in his own ways, that resulted in death. தாவீது முதலாவது முயற்சியாக தேவனுடைய பெட்டியை கொண்டு வர முயற்சிக்கும் போது அதன் முடிவு மரணமாய் இருக்கிறது. When he left the ark of God in the house of Obed-Edom, ஆனால் அவன் தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் விட்ட சூழ்நிலையில் and the household of Obed-Edom was blessed. ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. And when he heard that, he wanted to continue the original plan to bring the ark of God to the city of Jerusalem.
அவன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் தேவனுடைய பெட்டியை அவன் கொண்டு வருவதான அந்த முயற்சியை மறுபடியும் எடுக்கிறதை பார்க்கிறோம். Amen. ஆமென். Amen. Praise God. Sometimes that, when we do things in our own ways, when it results in something that we don't want that to happen. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்முடைய சொந்த வழிகளில் முயற்சிக்கும் போது ஒரு கெட்ட காரியத்தில் அது முடியும் போது we give up. நாம் அதை விட்டு விடுகிறோம். But God wants us to pursue the perfect plan of God. ஆனால் தேவன் நம்மை அதை தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதை நாம் முயற்சிக்க விரும்புகிறார். Now David changes his ways. இப்பொழுது தாவீது பார்க்கிறோம் அவனுடைய வழியை மாற்றுகிறதை பார்க்கிறோம். And verse 13 says, so it was when those bearing the ark of the Lord had gone 6 paces that he sacrificed oxen and fatted sheep. 13ஆம் வசனம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். Amen. Amen. Now David changed his ways. இங்கே பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய வழியை மாற்றுகிறதை பார்க்கிறோம். The plan was exactly the same. அவனுடைய திட்டம் அதே திட்டமாக தான் இருந்தது. Even the first time he wanted to bring the ark of God. முதலாவது அவன் முயற்சித்த விதத்திலும் தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதுதான் அவனுடைய திட்டம். The second time also the plan was to bring the ark of God. இரண்டாம் முயற்சியிலும் அதேதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. But in the first time he wanted to bring it, keeping it on a new cart. ஆனால் முதலாவது முயற்சியில் அவன் அதை ஒரு புதிய ரதத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். But at the second time, ஆனால் இரண்டாவது முறை there were people who were carrying the ark of God. தேவனுடைய பெட்டியை மனிதர்களே சுமந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். But that is exactly what God wants to have in our own lives as well. அதுதான் தேவன் விரும்பினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் தேவன் விரும்புகிறார். Amen. 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 So God wants to dwell within us. That God wants to that he wants us to carry his presence within us. தேவனும் நாம் நம்முடைய இருதயத்திலே அவருடைய சமூகத்தை நாம் சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to carry the presence of God within us. தேவனும் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to be the carriers of God's presence. நாமும் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்லுகிற கருவிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He does not want to live outside of us, but he wants to live within us. அவர் நமக்கு வெளியாக இருக்க விரும்பவில்லை, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். And so when David changed his ways, when they themselves carried the ark of God, தாவீதும் அவனுடைய திட்டத்தை மாற்றி மனிதர்களே சுமக்கும்படியாய் மாற்றும்போது, and we all know that the ark of God reached the city of Jerusalem. ஆண்டவருடைய திட்டத்தின்படி தேவனுடைய பெட்டி எருசலேம் நகரத்திற்கு சரியாக கொண்டு செல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Amen. 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 Praise God. So God wants to dwell within each and every one of us. தேவனும் நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறார். Amen. Amen. And Bible says the one who is in us is greater than the one in the world. வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று. Amen. Amen. The ways of God is always higher than human ways. தேவனுடைய வழி எப்பொழுதும் உயர்ந்ததா இருக்கிறது மனிதனுடைய வழியை காட்டிலும். Amen. The human ways may end in death. மனிதனுடைய வழிகள் ஒருவேளை இறப்பிலே முடியலாம். But God's ways will always end in life. ஆனால் தேவனுடைய வழி எப்பொழுதும் ஜீவனுக்கு எதுவாய் இருக்கிறது. Amen. Amen. And that's why Jesus said, I've come to give life in its abundance. எனவே தான் தேவன் சொன்னார், நான் ஜீவனை தர வந்தேன், அது பரிபூர்ணப்படும்படி வந்தேன் என்று. Amen. Amen. So this God who can give us life and an abundant life, he wants to dwell within each and every one of us. இப்படிப்பட்ட தேவன், நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். If you're ready, God can step into your life. நீங்கள் தயாராக இருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அடி எடுத்து வைக்க விரும்புகிறார். Amen. He can come and change our lives. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். He can come and change our situations. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். And he can come and change our future. நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். And whatever we are going through present time, that God can change it for good. நாம் இப்பொழுது கடந்து கொண்டு போகிறதான சூழ்நிலைகளையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற முடியும். And God can lift us up from where we are. நாம் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை கை தூக்கி எடுக்க முடியும். And that we can see the greater hand of God doing that in our lives. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்த கரத்தின் காரியங்களை காண முடியும். Amen. 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 So if you're willing, if you're ready,
நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் God can do that. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். Amen. Amen. So if we can commit our ways to God, நம்முடைய வழிகளை தேவனுடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கும் போது, and when we take the ways of God and follow that way, நாம் தேவனுடைய வழியை அறிந்து கொண்டு அதை நாம் பின்பற்றும் போது, it will always end in life. அது எப்பொழுதும் ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கும். Amen. 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 Praise God. Sometimes whatever things that we have done in the past that ended in death or negative things, God can change it. நாம் கடந்த காலத்தில் செய்ததான சில காரியங்கள் அதன் முடிவு மரணமாகவோ அல்லது ஒரு கெட்ட காரியமாகவோ முடிந்திருந்தால் அதையும் கூட தேவனால் மாற்ற முடியும். Amen. 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 So where the presence of God is, there is always liberty and freedom. தேவனுடைய தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Amen. Amen. When the ark of God stayed in Obed-Edom, தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருந்தபோது, and he was blessed and his entire household was blessed. அவனுடைய வீடும் அவனுடைய வீட்டில் இருந்த அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Amen. Amen. So if you can just invite the presence of God into your life, into your family, நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு வர விரும்பினால், and that presence of God can change what is going on in your life as well. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து கொண்டு போகிறதான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். And instead God will bring blessing. அதற்கு பதிலாக தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். Amen. 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 Romans 8:28 says that God works everything together for good. ரோமர் 8:28 நாம் பார்க்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று. Amen. Amen. So God will change everything for good and to be good. தேவன் சகல காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். Amen. Amen. So we're going to pray together. As we pray, let's invite the presence of God into our hearts. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு வருவோம். Amen. Amen. And God will come and cleanse our lives. God will come and change our lives. தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். And he will also be with us wherever we go. நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். And he will protect us. நம்மை பாதுகாப்பார். He will preserve us. நம்மை அரவணைப்பார். And he will always give peace that goes beyond human knowledge. நமக்கு எப்பொழுதும் உலகம் கொடுக்க கூடாத விதமான ஒரு சமாதானத்தை கொடுப்பார். Amen. Amen. And he will bring healing to our bodies or to our emotions. நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்தையும் கொடுப்பார், மன ரீதியான சுகத்தையும் கொடுப்பார். Amen. Amen. Well, let's pray together. நாம் ஜெபிப்போமா? Father, we thank you and praise you for your wonderful presence, oh God. அப்பா, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். We thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Lord, as we invite you into our lives, oh God. நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கும் போது, Lord, that you will step into our lives. நீர் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறீர். And that you will change us, cleanse us. நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீர், எங்களை பரிசுத்தப்படுத்துவீர். Lord, we pray, oh Father, we pray for those who open their hearts to invite you into their lives, oh God. இந்த நாளிலும் யாரெல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ, Lord, we pray, oh God, that you will change what is going on in their lives, oh Father. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். You know their suffering. அவர்கள் செல்லுகிறதான பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர். You know their pain. அவர்களுடைய வலி உமக்கு தெரியுமா? You know their sickness. அவர்களுடைய வியாதியை நீர் அறிந்திருக்கிறீர். You know their financial crisis. அவர்களுடைய பண தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you are able to change all of them, oh God. நீர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். Lord, bring a greater deliverance. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வரட்டும். Where the Spirit of God is, there is freedom. தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Lord, we pray that you will deliver each and every one of them from all that they suffer through. அப்பா, ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறதான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீர் அவர்களை விடுவிக்க ஜெபிக்கிறோம். Lord, when your presence, Lord, is part of our life, oh God, we know there is a greater blessing. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை அறிகிறோம். There is always an abundance. எப்பொழுதும் ஒரு மிகுதி இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். Lord, from your abundance, oh God, we pray that you bless each and every one, oh God. உம்முடைய மிகுதியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, we thank you, Father. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். We thank you for each and every one who are able to join, Lord, and watch us and be part of this program. இந்த புரோகிராமை வாட்ச் பண்ண ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். Bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless their families, oh God. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. Continue to watch over them. அவர்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. We give you all the glory. உமக்கே எல்லா துதியும்.
In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். God bless you and God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. ஆமென்.